நண்பர்களே வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, 2024 புத்தாண்டு பலன், ஆங்கில புத்தாண்டு பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? ஸோ மிதுன ராசிக்குங்கிறப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கடந்த 2023 11ஆம் வீட்டில் ராகுவாகவும் 5ஆம் வீட்டில் கேதுவாகவும் இருந்து உங்களுக்கு இந்த 2023 முடிய போகுது. அதில் அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு. அடுத்து 11ஆம் வீட்டில் இன்னைக்கு குரு இருக்கார். 9ஆம் வீட்டில் சனி இருக்கார். ஸோ இந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு நல்ல பலனையும், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டுமே கொஞ்சம் சுமாரான பலனை தரும்படி இருக்குது. அது எந்த இடத்துல, அதாவது சுமாரான பலன் அப்படின்னு இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன்னா, அதை நாம் கொஞ்சம் எச்சரிக்கை அணுகணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் ஒழிய மற்றபடி ஒன்றும் பயப்படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. காரணம், மிதுன ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது வர்றது, 4ஆம் பாவம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு, மனை, வாகனம், அதோட அம்மா மகள் உறவு, அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம் சார்ந்த பிரச்சனை, அது குடும்ப ரீதியில், அப்போ ஒரு அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுத்த பணமாகட்டும், அல்ல சொத்து சம்மந்தப்பட்டதில் ஆகட்டும், இது எல்லாமே பரஸ்பரம் கொஞ்சம் ஒரு அனுகூலமற்ற ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பில் வரப்போகுது இந்த 2024. அப்போ அதை நாம் என்றைக்குமே ராகு கேது அப்படின்னாலே ராகு எதையும் அதிகப்படுத்துவார், கேது எதையுமே இல்லாமல் பண்ணுவார். அப்போ 4ஆம் வீட்டில் கேது வந்தால் எப்படி இருக்கும் 2024? நம்மளுடைய கேரக்டர், சுபாவம், இயல்பு இதுகள் அனைத்தையும் கொஞ்சம், அதாவது எதிரியுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல அவனோட மோதணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நாம் நம்மளுடைய கேரக்டரு நம்மளுக்கு இன்றைக்கி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரோட அதாவது அவங்களோட நாம் ஃபைட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 4ஆம் வீட்டில் கேது வர்றது அவ்வளோ அனுகூலம் இல்லை. ஸோ கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் ராகுங்கிறது என்ன ஆகுனா, நம்மளோட இருக்கிறவங்க நம்மளை அதிகமாக தாக்குதலுக்கு உட்படுத்துவாங்க. அப்போ அந்த தாக்குதலுக்கு உட்படுறப்போ நம்மளால அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நம்ம இழந்துருவோம். அப்போது எமோஷ்னல், அதனால தான் சொல்கிறது அந்த 4ஆம் பாவங்கிறது கேரக்டரை குறிக்கக்கூடியது. அப்போ எமோஷ்னல் ஆனால் நமக்கு தான் நஷ்டம். அதனால் இந்த மிதுன ராசிக்காரவங்க இந்த 2024 கொஞ்சம் எச்சரிக்கையாக அணுகிறதுங்கிறது சரியாக வரும்னு எனக்கு தோணுது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி, ஏன்னா 10ஆம் பாவங்கிறது, அதே நேரத்தில் 6ஆம் பாவங்கிறது, இது தொழில், சொந்த தொழில், உத்தியோகம் பார்க்குறது. இந்த சொந்த தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இந்த கால நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் அதற்காக 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த கேது குடும்பத்துக்குள்ளே நம்மளுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாமல் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல கணவன் மனைவி அதை கொஞ்சம் அனுசரித்து சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா அங்கே கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் சிக்கல்கள் இல்லை. அதே நேரம் 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய உத்தியோகம், கொஞ்சம் வேலைப்பளு ஜாஸ்தி இருக்கும். இந்த நேரத்தில் கணவன் மனைவியாக ஆஃபீஸ் முடிஞ்சு வரதோ, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போவோ, மனைவியோ கணவனோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருந்துட்டோம்னா அங்கே புருஷன் மண்டாட்டிக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குரு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது நல்ல லாபகரமான அமைப்பில் இருக்குது. மே மாதம் வரைக்கும் சனியானவர் தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டிலே சனி சஞ்சாரம் பண்ணுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் புதிதாக ஏதாவது முதலீடு பண்ணலாம், அல்லது உங்களோட மேக்சிமம் எல்லாருமே நண்பர்களாகட்டும் அவங்க உங்களை எப்படி உங்களுடைய கேரக்டர் சூழ்நிலைன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி, வீட்டுக்குள்ளே கிடையாது, வெளியில் நான் சொல்ல வர்றது, வெளியில் உங்களுக்கு உங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து அதுக்கு உங்களோட எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அதை எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல தான் அந்த சனி உங்களுக்கு நல்ல பலனை தர்ற மாதிரி இருக்கார். அப்போ இந்த 2024 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த சொத்துக்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதே மாதிரி வீடு ஏதாவது கட்டலான்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 2024ங்கிறது கொஞ்சம் ஆரம்பம் உங்களுக்கு கேதுவுடைய கண்ட்ரோலில் நிறையா அந்த செவ்வாயுடைய நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் வர்றதுனால கொஞ்சம் தன விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு.
குறித்த காலத்தில் முடியாமல் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு வருடம் தள்ளி போடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு வருடம்னா அது இப்போது அடுத்த வரக்கூடிய நவம்பர் மாதம் வரைக்கும் 2024 நவம்பர். அந்த 2024 நவம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்துக்கு வந்துடுவார். அதே நேரத்தில் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் அது வந்து பாருங்கள் உங்களுக்கு 2 1ஆம் பாதம், அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் 3 2ஆம் பாதங்கிற மாதிரி பயணமாக ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த கால நேரம் இங்கே வந்து நீங்கள் எடுத்த காரியம் நல்ல விதமாக வீடு மற்ற விஷயங்களில் முடியுங்கிற மாதிரி வருது. அதே நேரம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கோர்ட்டு கேஸுன்னு போகணுன்னு இருந்தால் தயவு செஞ்சு உட்காந்து பரஸ்பரம் பேசி தீர்த்துக்குங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும். ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பயணிப்போம். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.